ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். செட்ஸ் வேற எதுவும் இல்லை. நம்ம மல்டிபிள் ஐட்டம்ஸை ஒரு சிங்கிள் வேரியபிளில் யூஸ் பண்ணுறதா செட்ஸும். இது போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். பைத்தானில் 4 டைப்பாக நம்ம வந்து வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் டேட்டாஸை. ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட், டப்பிள், செட்டு, டிக்ஷனரி. செட்டு நான் வந்து அன்ஆர்டர்ட் அண்ட் யூனி இண்டெக்ஸ்டு, அதாவது அன்இண்டெக்ஸ்டு. இப்போ டப்பிள் வந்து எப்படி ஆர்டராக இருக்கும்னு சொன்னேன்ல, பட் இது வந்து அன்ஆர்டராக தான் இருக்கும். ஒரு ப்ராப்பராக ஒரு ஆர்டரில் இருக்காது. அதே மாதிரி இதுக்கு இண்டெக்ஸுங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது. செட்ஸை வந்து நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம்னா கர்லி பிராக்கெட்ஸ் அதை யூஸ் பண்ணி நம்ம செட்ஸை வந்து டிஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து செட் இன்டெல்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ செட்டு வந்து அன்ஆர்டர்டாக இருக்கும், அன்சேஞ்சபிளாக இருக்கும், டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. அன்ஆர்டர்னா தெரியும், ஒரு ப்ராப்பராக ஒரு டெஃபினட்டாக ஒரு ஆர்டரில் இருக்காது. ஏன் அப்படி இருக்காதுன்னா அதுக்கு இண்டெக்ஸுங்கிற ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அதனால் அது வந்து அன்ஆர்டராக தான் அப்பியர் ஆகும். இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது, பட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட்ஸை வந்து அலோவ் பண்ணாது. என்னதான் செட்ஸு நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாலும் டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. பைத்தான்ல ஃபர்ஸ்ட் வந்து செட்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள திஸ் செட்டுங்கிற ஒரு வேரியபிள்குள்ள ஆஸ் யூஷுவல் நம்ம போன கிளாஸ் கொடுத்த மாதிரி ஆப்பிள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். இங்க பாருங்க, நான் இங்க வந்து ஆப்பிள், பனானா, செரி, அதாவது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஆர்டர் வைஸ் கொடுத்து வைக்கிறேன். இங்க பிரிண்ட் ஆகுறது எப்படிங்க, செரி, பனானா, ஆப்பிள். இதனாலதான் செட்ஸை வந்து அன்ஆர்டர்டுன்னு சொல்றோம். நீங்க என்னதான் ஆர்டர் பண்ணீங்கனாலும் அது வந்து அவுட்புட்டா வரும்போது டிஸ்பிளே ஆகும்போது அன்ஆர்டரா தான் வரும். அதனாலதான் செட்ஸ். ஏன்னா நம்ம டப்பிள்ஸ் ஏன் ஆர்டர்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒன்னுக்கு வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். பட் செட்ஸுக்கு வந்து இண்டெக்ஸுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதனாலயே அது அன்ஆர்டரா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சும்மா பார்த்துடலாம். அப்படி இங்க சும்மா ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது பக்கத்தாலேயே வந்து நான் ஆல்ரெடி ஆப்பிள் ஏக்கு ஆப்பிள் கொடுத்துருக்கிறேன், அதையவே கொடுத்துட்றேன். அப்படியே இது பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஒரு டைம் தான் பிரிண்ட் ஆகும். இது வந்து டூப்ளிகேட்ஸ் என்ன பண்ணாலும் அலோவ் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து இதோட லென்த்தை எப்படி கெட் பண்றதுன்னு பார்க்கலாம். லென்த் ஆஃப் என்ன அந்த வேரியபிள் நேம் கொடுத்துருக்கீங்களோ, வேரியபிள் வச்சு நீங்க அந்த செட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இது எவ்வளோ ஒரு லென்த்ல இருக்குன்னு. நான் வந்து 3 கொடுத்துருக்கேன், அதனால 3 நீங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. நீ ஆஸ் யூஷுவல் டப்பிள்ஸ் போலவே இதுவும் வந்து நிறைய டேட்டா டைப்ஸ் அலோவ் பண்ணும். இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துடலாம். இதுவும் வந்து ஸ்ட்ரிங், இன்டீஜர் அண்ட் பூலியம் இது மூணையுமே அக்செப்ட் பண்ணும். செட் 1 செட் 2 வச்சுக்கலாம்.
இது ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரிங், இன்டிஜர், பூலியன் எல்லாத்தையுமே அலோவ் பண்ணும். இது வந்து நிறைய டேட்டா டைப்ஸ்க்கு கண்டிப்பாக ஒத்துக்கும். ஸ்ட்ரிங், இன்டிஜர், பூலியன் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வரைக்கும் செட்ஸ்னா என்னங்க, எப்படி டிஃபைன் பண்றது, இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து ஆக்சஸ் ஐட்டம்ஸ், அதாவது பைத்தான்ல செட்ஸை வந்து ஆக்சஸ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். டப்பிள்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் இண்டெக்ஸா இருக்கும். பட் இங்க பாருங்க, யூ cannot access item in a set by referring to an index or key. இண்டெக்ஸை வச்சு நாம வந்து செட்ஸை வந்து ரெஃபர் பண்ண முடியாது. ஏன்னா செட்ஸ் வந்து இண்டெக்ஸ்டு அன்இண்டெக்ஸ்டுனா இண்டெக்ஸே அதுக்கு இருக்காது. நாம அப்படி ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஐட்ரேட் பண்றதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இது ஸ்பெசிஃபிக்கா இது இருக்கு அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். வெயிட் அ மினிட். ஒரு செட் கிரியேட் பண்ணிக்கிறேன். Wait a minute. Sorry. ஃபாரை வச்சு தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா இது வேணும், இந்த வேல்யூ வேணுங்கிறப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். நம்ம டப்புள் மாதிரி அந்த பிராக்கெட்குள்ள 2:1 3:1 அது மாதிரி கொடுத்து நம்ம பண்ண முடியாது. இது இண்டெக்ஸ்டா இல்லாத காரணத்தினால ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து செட்ஸ்ல வந்து நாம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது வேல்யூவை, ஆனா ஆட் பண்ணிக்கலாம். ஆட்ல வந்து ரெண்டு டைப் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்னு ஆட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறது, இன்னொன்று வந்து அப்டேட். இதைத்தான் சொல்லியிருக்கிறேன். இங்க ரெட் கலர் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை அந்த செட் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னா நம்மளால அதை ஐட்டம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனா நம்மளால நியூவா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. எது ஒரே ஒரு ஐட்டம் நம்மளா ஒரே ஒரு ஐட்டமை வந்து ஒரு செட்ல ஆட் பண்ணணுங்கிற பட்சத்துல நம்ம ஆட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து அனதர் செட்ல இருந்து கரண்ட் செட்டுக்கு இந்த ஐட்டமை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல அப்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட் மெத்தட இப்போ ஆடுக்கு அப்டேட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். தேவி ஜஸ்ட் மினிட், சர்வே ஃபார்ம் மட்டும் சென்ட் பண்ணிருக்கேன், ஃபில் பண்ணிக்கிட்டோம். ஓகே.
என்ன ஃபார்ம் க்ளோஸ்டுன்னு வருதாம்மா திவான்? ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இல்ல 2-3 பேர் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஃபார்ம் க்ளோஸ்டுனா அப்படின்னு. ஆமாம் ஓப்பன் பண்ணுமா, அந்த இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறதாம்மாப்பா? இப்போ சர்வே ஃபார்ம் ஓப்பன் ஆகுதா? ஓகே ஓகே. ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஆடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இந்த செட் அப்படியே நான் வச்சுட்டேன். ஆடுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு செட்டை வச்சுட்டு நம்ம ஆடுக்குள்ள என்ன வேல்யூ கொடுக்குறோமோ, அதாவது அந்த செட்டோட வேரியபிள் நேம் வச்சுட்டு டாட் ஆட் ஆஃப் நம்மளுக்கு என்ன ஒரு ஐட்டம் வேணும் அந்த வேல்யூவை இப்போ நான் ஃப்ரூட்ஸ் கொடுத்தங்காட்டிக்கு ஆரஞ்சுங்கிற ஒரு ஃப்ரூட் நேமை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வேற எதுவுக்கு இப்போ டாய்ஸ் கொடுத்தா டாய்ஸோட நேம், அது மாதிரி நம்ம என்ன ஐட்டம் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆரஞ்சு செரி அன்ஆர்டர் அத கீழே நீங்க எத்தனை தடவை நீங்க சேஞ்ச் பண்ண அது அன்ஆர்டர்ல தான் வந்துருக்கும். அப்பயே ஆரஞ்சு ஃபர்ஸ்ட் வந்துச்சு, இப்போ ஆப்பிள். இது மாதிரி எத்தனை தடவை நீங்க கொடுத்தீங்கனாலும் அன்ஆர்டர்ல தான் வரும், ஆர்டரா வரவே வராது. இது வந்து அப்டேட்க்கு, சாரி இது வந்து ஆட்க்கு. நீ அப்டேட்டுக்கு பார்க்கலாம் ஒன்று. dot update of this set 1. இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு செட் வச்சிருக்கிறேன். அதாவது ஆப்பிள் பனானா செரிங்கிற ஒரு செட் வச்சுட்டு இன்னொரு கரண்டா இப்போ வந்து நான் மேங்கோ கிரேப்ஸ் கிவி அப்படிங்கிற இன்னொரு செட் வச்சிருக்கிறேன். இதை வந்து ஒரு செட்ல இருந்து இன்னொரு நியூ செட்டை வந்து எக்ஸிஸ்டிங்கோட பண்றதுக்கு ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து அப்டேட்டுங்கிற அந்த கீவேர்ட். அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் செட் கூடயே செகண்டா கொடுத்த அந்த செட்டை வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அதனால வந்து இங்க 6 வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் பைத்தான்ல ஆட் பண்ணக்கூடியது. அதாவது செட்ஸ்ல வந்து ஆட் பண்ணணும்னா ஒரு ஐட்டமை ஆட் பண்ணணும்னா நம்ம ஆட் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து ஒரு செட்டோட இன்னொரு எக்ஸிஸ்டிங் செட் கூட நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நாம வந்து அப்டேட் யூஸ் பண்ணணும்.
ஆட் ஐட்டம்ஸ் ஆட் செட் ஐட்டம்ஸ்ல எதுவும் டவுட் இருக்கா? குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் போறதுக்கு ஈஸியா இருக்கும். நீ கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே, இப்ப ஆட் பார்த்தோம்ல, ரிமூவ் பண்றதுக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்துடலாம். ரிமூவ் ஐட்டம்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. ஒரு செட்ல வந்து ஒரு ஐட்டம் ரிமூவ் பண்றதுக்கு ரிமூவ் மெத்தட் யூஸ் பண்ணலாம், டிஸ்கார்ட் யூஸ் பண்ணலாம், டெலீட் யூஸ் பண்ணலாம், கிளியர் யூஸ் பண்ணலாம். இதுல ஒவ்வொன்றும் பாப் யூஸ் பண்ணலாம். இதுல ஒவ்வொன்றும் எப்படி யூஸ் ஆகும், என்னென்ன பண்ண யூஸ் ஆகுங்கிறத பாத்துடலாம். இப்ப நான் வந்து இந்த செட்டை அப்படியே வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் செட்டை நான் எதுவுமே பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். இந்த செட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வேல்யூ பனானாங்கிற ஒன்ன நான் ரிமூவ் பண்றேன். ஒரு செட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வேல்யூவை பர்டிகுலரா வேல்யூ யூஸ் பண்ணும்போது ரிமூவ் யூஸ் பண்ணா ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள இருக்கிற ஒரு வேல்யூவை நம்மளுக்கு வேணுங்கிறப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்ப ஆப்பிள் செரிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆனா ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க, ரிமூவ் யூஸ் பண்ணும்போது இப்போ நான் வந்து இந்த செட்டு ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ள இருக்கிற டிஃபைன் பண்ண செட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஐட்டமை நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்ப நான் இங்க வந்து பனானா ஆப்பிள் பனானா செரி தான் இருக்கு. இப்ப நான் வந்து இங்க வந்து கிவி அப்படின்னு கொடுத்தேன்றேன். அதாவது அந்த செட்டுக்குள்ளேயே எக்ஸிஸ்ட் ஆகாத ஒண்ணு நான் கொடுக்கும் போது ரிமூவ்ல வந்து எரர் கிரியேட் ஆகும். அதாவது இப்போ அந்த ஐட்டம் வந்து ரிமூவ் பண்ற ஐட்டம் வந்து அந்த செட்ல இல்லைங்கிறப்போ ரிமூவ் வந்து ரைஸ் அண்ட் எரர் காமிக்கும். ஏன்னா அந்த ஐட்டமே அங்க இல்லைங்கிறங்காட்டிக்கு எரர் காமிக்கும் ரிமூவ்ல. இதே வந்து டிஸ்கார்ட் பார்க்கலாம். இங்க ரிமூவ்க்கு பதிலா டிஸ்கார்ட், அவ்வளவுதான். ஆப்பிள் செரின்னு பிரிண்ட் ஆயிருச்சு. இப்போ இங்க வந்து இதேதான் சேமான ஒரு வேல்யூ வந்து ஒரு மெத்தட், அதாவது ரிமூவ் யூஸ் பண்ணலாம், இல்ல டிஸ்கார்ட், பாப், கிளியர், டெலிட் இவ்வளவு இருக்கு ரிமூவ்ல. நாம ரிமூவ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம், டிஸ்கார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுல எது ஈஸியா இருக்கோ, எது டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்சிமம் எல்லாத்துக்கும் ரிமூவ் தான் ஞாபகம் வரும். அங்க நான் ரிமூவ் போட்டு இல்லாத ஒன்ன கொடுக்கும்போது எரர் கிரியேட் ஆச்சுல. ஆனா இங்க வந்து என்னன்னா அந்த செட்டை அப்படியே எனக்கு டிஸ்பிளே பண்ணிடும். நாம ரிமூவ் பண்ணக்கூடிய ஐட்டம் வந்து அந்த செட்ல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல டிஸ்கார்ட் வந்து எரரை ரைஸ் பண்ணாது. அப்படியே இருக்கிற என்ன செட் கொடுத்தோமோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணிட்டு விட்டுரும். இது வந்து ரிமூவ்க்கும் டிஸ்கார்ட்க்கும். இப்ப வந்து கிளியருக்கு பார்க்கலாம். கிளியர் என்ன பண்ணும்னா நாம கொடுத்துருக்கிற அந்த செட்டை வந்து கிளியர் பண்ணிட்டு எம்டியா ஒரு செட்டை கிரியேட் பண்ணும். அதாவது செட்டுக்குள்ள எதுவுமே இருக்காது, எம்டியா கிரியேட் பண்ணி கொடுக்கறது வந்து கிளியர். டெல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா என்ன ஆகும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒன்றும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம டப்புல பார்த்த மாதிரி எரர் ரைஸ் ஆகும். இங்க பாருங்க, நேம் எரர், நேம் திஸ் செட் இஸ் நாட் டிஃபைன்டு. அந்த செட்டை நீங்க டெலீட் கொடுத்த உடனே டெல்லுங்கிற அந்த கீவேர்டை நீங்க யூஸ் பண்ண உடனே அந்த செட்டு வந்து டெலீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க திஸ் செட் அப்படிங்கிற ஒன்றை பிரிண்ட் பண்ண சொல்லும் போது ஆல்ரெடி டெலீட் ஆன ஒன்று எக்ஸிஸ்டிங்லேயே இருக்காது. ஸோ அதனால அது வந்து நேம் எரர். ஏன்னா அந்த அப்படி திஸ் செட்டுங்கிற ஒரு செட்டு வந்து டிஃபைன்டே ஆகலை. இதுதான் வந்து பைத்தான்ல ரிமூவ்க்கு. பாப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதே மாதிரி பாப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்ன, பாப் யூஸ் பண்ணும்போது நீங்க எந்த ஐட்டம் ரிமூவ் பண்றீங்கன்னே தெரியாது. இது வந்து ரிமூவ் ஐட்டம்ஸ். பைத்தான்
செட்ஸ்ல இருக்கக்கூடிய ரிமூவ் ஐட்டம்ஸ் இதெல்லாம். அப்படி கீழே நான் லூப் சொல்லிடுறேன், ஆல்ரெடி பார்த்தீங்க, இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். லூப்ஸ்க்கு லூப் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்னே ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் வச்சு தான் நீங்கள் பைத்தான்ல செட்ஸில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஐட்ரேட் பண்ணுறதுக்கு. சாரி, ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ ஐட்ரேட் பண்ணிக்கலாம், பட் அன்ஆர்டரா தான் ஐட்ரேட் பண்ண முடியும். இதுதான் வந்து பைத்தான்ல ரிமூவும் லூப்ஸும் பத்தியும். இதுல ஏதோ டவுட் இருக்கா? ரிமூவ் ஐட்டம்ஸ்லயும் லூப்ஸ்லயும் செட்ஸ்ல ஓகே ஓகே, தேங்க்யூ ரிதன்யா. நெக்ஸ்ட் வந்து பைத்தான்ல வந்து செட்ஸ்ல ஜாயிண்ட் செட்ஸ் பார்க்க போறோம். ஜாயிண்ட் செட்ஸ்ல வந்து ஒன்னு இல்லது அதுக்கு மேற்பட்ட செட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ஜாயிண்ட் செட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுல 3 இது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து யூனியன், செகண்ட் வந்து இன்டர்செக்ஷன், தேர்ட் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். யூனியன் என்ன பண்ணும் அப்படின்னா, 2 செட்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கன்னா அந்த 2 செட்ஸ்ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணிட்டு டூப்ளிகேட்டை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடும், டூப்ளிகேட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிடும். இது வந்து யூனியன். யூனியனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இசட்ங்கிற இன்னொரு அனதர் வேரியபிள்குள்ள ஈக்குவல் டு எக்ஸ் டாட் யூனியன் ஆஃப் ஒய். இங்க இருக்கிற 6 வேல்யூஸ் ஆப்பிள், பனானா, செரி, கிரேப்ஸ், கிவி, ஆரஞ்சு, இது வந்து அன்ஆர்டர்ல பிரிண்ட் ஆயிரும். 2 செட்டு கொடுத்தீங்கன்னா 2 இல்ல 3 செட்ஸ் நீங்க கொடுக்கும்போது இருக்கிற எல்லா வேல்யூஸையும் செட்ஸையும் போட்டுட்டு டூப்ளிகேட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிடும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் செட்குள்ளேயே இங்க பாருங்க அப்படின்னு கொடுத்துறேன். இங்க வந்து 1 2 3 4 5 6 டூப்ளிகேட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டேன். அதாவது டூப்ளிகேட்டை தவிர மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஒரு செட்டை கம்பைன் பண்ணி கொடுத்துரும். இது வந்து யூனியன். நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ஷன் என்ன பண்ணும்னா, அது ஒரு செட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த எக்ஸ்லயும் ஒய்லயும் ரெண்டுலயும் சேமா இருக்கு பாருங்க, அதைத்தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 2 செட் கொடுக்குறீங்க எக்ஸ் ஒய்ல காமனா இருக்கிற ஐட்டம் வேல்யூ என்னவோ அதைத்தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, யூனியனுக்கு பதிலா இன்டர்செக்ஷன். இந்த 2ல சேமா இருக்கிற வேல்யூ என்னமோ, 2 செட்ல சேமா இருக்கிற வேல்யூ என்னமோ அதை மட்டும்தான் இன்டர்செக்ஷன் வந்து டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இது என்ன பண்ணும்னா, இப்போ 2 செட் இருக்கு, அந்த 2 செட்ல இருக்கிற வேல்யூஸை வந்து ஒரு செட்ல கம்பைன் பண்ணி இப்போ ப்ரெசண்டா இருக்கிற செட்ல இருக்கக்கூடிய 2லயும் சேமா போத் ஐட்டம்ஸ் இருக்கும்ல, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மீதி அப்படியே டிஸ்பிளே பண்ணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம்.
சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்க்கு இப்போ நான் போட்டது வந்து அண்டர் ஸ்கோர் மைனஸ் இல்லை ஹைஃபன் கொடுத்துறாதீங்க. வி ஆரஞ்ச் செர்ரி பனானா ஆப்பிள்ங்கிற ஒன்றை வந்து அவாய்ட் பண்ணிடும். 2 செட்டு கொடுக்கும் போது அந்த 2 செட்ல இருக்கிற வேல்யூ கம்பைன் பண்ணிட்டு போத்தா ரெண்டுலயும் சேமா இருக்கிற வேல்யூவை அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். இதுதான் வந்து ஜாயிண்ட் செட்ஸ்ல யூனியன், இன்டர்செக்ஷன் அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். யூனியன்னா என்ன பண்ணணும்னு ஒரு ஸ்மோக் சொல்லிடுறேன். இதுல கொஞ்சம் நீங்க ஜாயிண்ட் செட்ஸ்ல யூஸ் பண்ணும்போது யூனியன், இன்டர்செக்ஷன், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்ல தான் அதிகமா யூஸ் பண்ற மாதிரி வரும். யூனியன் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணும்னா 2 செட் இருக்குன்னா அந்த 2 செட்ல இருக்க வேல்யூவை கம்பைன் பண்ணி ஒரு செட்டா கொடுக்கும். டூப்ளிகேட்டா இருக்கிற வேல்யூவை எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். இன்டர்செக்ஷன் என்ன பண்ணும்னா எக்ஸிஸ்டா இருக்கிற 2 செட்ல இருக்கக்கூடிய சேம் வேல்யூவை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் என்ன பண்ணும்னா 2 செட்ல இருந்துச்சுன்னா ரெண்டுலயும் கம்பைன் பண்ணி சேமா இருக்கிற வேல்யூவை அவாய்ட் பண்ணிடும். யூனியனுக்கும் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்க்கும் கரெக்டா பார்த்துக்குவோம். யூனியன் என்ன பண்ணும்னா டூப்ளிகேட்டை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணும். அது சேம் ஐட்டம் இருக்கிறதுலே எக்ஸ்க்ளூட் பண்ணிடும் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணும்போது இது வந்து அண்டர் ஸ்கோர் ஹைஃபன் கொடுத்துட்டுறாதீங்க. இதுதான் வந்து பைத்தான்ல ஜாயிண்ட் செட்ஸ். இதுல எதுவும் டவுட் இருக்கா ஜாயிண்ட் செட்ஸ்ல? நெக்ஸ்ட் வந்து பைத்தான்ல செட்ஸ் மெத்தட் பார்க்கலாம். செட்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்த்தோம்ல. யூனியன், இன்டர்செக்ஷன், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், கிளியர், டெல், பாப், ரிமூவ், டிஸ்கார்ட், இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸு. இதுல பார்த்தது வந்து யூனியன், ஆடு, கிளியர், காப்பி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுல பார்க்காத 3 மட்டும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இஸ், டிஸ்ஜாயிண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது என்ன பண்ணும்னா இப்போ வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். எப்பன்னா எக்ஸுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இப்போ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குல்ல. இப்போ எக்ஸுக்கு வந்து நான் 3 ஐட்டம், எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு 3 வேல்யூ கொடுக்குறேன், ஒய்ங்கிற வேரியபிளுக்கு 3 வேல்யூ கொடுக்குறேன். இந்த ரெண்டுலயும் 3 3 இருக்குல்ல. நம்பர் ஆஃப் அந்த செட்டுக்குள்ள நீங்க கொடுக்குற வேல்யூஸ் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து சேமா இருக்கும்போது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைங்கிறப்ப ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து இஸ் டிஸ்ஜாயிண்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். Is this ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்தே போட்டுக்கலாம், பிரச்சனை இருக்கு. எக்ஸுக்கு வந்து ஒரு 3 equal to
மேபி அப்ப வந்து நான் ரொம்ப நேரமா சேமா இருக்கிறங்காட்டிக்கு அதனால அது எரர் காமிச்சிருக்கலாம். ஒவ்வொரு நீங்க போட்டது கரெக்டாவே இருந்தாலும் பைத்தான் ஆன்லைன் கம்பைலர்ல சில டைம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இப்போ நான் எக்ஸுக்குங்கிற ஒரு வேரியபிளுக்கு 3 வேல்யூ கொடுத்துட்டேன், ஒய்ங்கிற வேரியபிளுக்கு 3 வேல்யூஸ் கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் இசட்டுங்கிற ஒரு நியூ வேரியபிள்ல ரெண்டையும் இஸ் டிஸ்ஜாயிண்ட் பண்ணி ஒரு பிரிண்டா ஒரு இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்க போறேன். அப்போ எக்ஸுக்கு 3 வேல்யூ, ஒய்க்கு 3 வேல்யூ, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாக்குறதுக்கா இஸ் டிஸ்ஜாயிண்ட், அதனால அது ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இப்போ இதே வந்து இங்க wait a minute. மேபி என்னோட கம்பைலர் கொஞ்சம் எரர் காமிக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஈஸ் டிஸ்ஜாயிண்ட்டுக்கான மீனிங் அதுதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து அது எனக்கு எரர் காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஈஸ் சப்செட் போட்டு பார்க்குறேன். மேபி ரொம்ப நேரமா ஒரே இதாக யூஸ் பண்ணுறங்காட்டி எனக்கு நெட்ஒர்க் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஈஸ் சப்செட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ 2 செட்டுல இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செட் வச்சுக்கிறோம், செகண்ட் ஒரு செட் எக்ஸ் ஒய். எக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் இருக்குல்ல, அது வந்து ஒய்ல பிரசன்ட் ஆயிருந்தா ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ நான் எக்ஸ்ல வந்து ஏபிசின்னு கொடுத்துட்டேன், ஒய்ல வந்து இசட் ஏபிசி இன்னு கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ்ல வந்து ஏபிசி இருக்கு, ஒய்லையும் ஏபிசி இருக்கிறங்காட்டிக்கு இது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது வந்து இஸ் சப்செட் எதுக்குன்னா, எக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ஒய்ல பிரசன்ட் ஆயிருந்தா ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணும். எக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்ல வேல்யூஸ், இது எக்ஸ்ல என்ன 3 வேல்யூஸ் இல்ல 4 எவ்வளவு வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே ஒய்ல பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இ சூப்பர் சப்செட், அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு செட் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
சூப்பர் சூப்பர் செட் சூப்பர் செட்னா வேற எதுவும் இல்லை. இப்போ அப்பயா வந்து எக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ஒய்யில ப்ரெசென்ட் ஆயிருக்கணுங்கிறது வந்து சப்செட். அதே வந்து ஒய்யில இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே எக்ஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கணுங்கிறது வந்து சூப்பர் செட். இதுதான் வந்து பைத்தான்ல செட்ஸ் மெத்தட். நீங்க நிறைய ஆல்ரெடி நான் சொல்லிட்டே வந்திருப்பேன் ஆடுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும், ரிமூவ்க்கு என்னென்ன யூஸ் பண்ணணும்னா. இது எல்லாமே இந்த ஆடு அப்படிங்கறது எல்லாமே ஒரு மெத்தட். இதெல்லாம் தான் பைத்தான்ல செட்ஸுக்கு இருக்கிற மெத்தட்ஸ். இதுல நீங்க பார்க்காத 3 தான் நான் இப்ப சொல்லுனேன். சரி, நான் கொஞ்சம் கேள்வி கேட்கறேன், ஆன்சர் பண்ணுங்க. செட்ஸ்னா என்ன? வாட் இஸ் மீன் பை செட் இன் பை எ செட்? செட்ஸ்னா எதுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். சர்வே ஃபங்க்ஷன் பண்ணிட்டாங்களா? வாட் இஸ் மீன் பை எ செட்? செட்டை எப்படி டிஃபைன் பண்ணுங்கிறத வந்து சஞ்சித் சொன்ன மாதிரி அந்த கேர்லி பிரேசஸ்ல தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இது வந்து அதோட இது அன்ஆர்டர், அன்இண்டெக்ஸ்டு, அன்சேஞ்சபிள், டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ண. செட்டுனா என்னன்னா ஒரு மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குல்ல, மல்டிபிள் ஐட்டம்ஸ், மல்டிபிள் வேல்யூஸ் அல்ல ஐட்டம்ஸை சிங்கிள் வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணுங்கிறதா செட்ஸ். செட்ஸை எப்படி டிஃபைன் பண்ணணும்னு நீங்க சொல்லிட்டீங்க. இது அன்ஆர்டர்ட். ஓகே, அந்த நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. சரி, பைத்தான்ல செட்ஸ்ல வந்து நீங்க எப்படி ஆட் பண்ணுவீங்க? யா, சஞ்சித் சொன்னது கரெக்ட். போன கிளாஸும் வந்து சஞ்சித், இதன்யா, அப்புறம் இன்னும் 2 பேர் மட்டும்தான் கொஞ்சம் கேள்வி கேட்டதுலேயே நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணாங்க. மீதி எல்லாரும் ஒன்னொரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டீங்க. போன கிளாஸ் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்களே. செட்ஸ்ல எப்படி ஆட் பண்ணுவீங்க? என்ன மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுவீங்க? ஓகே, ஆட். இன்னொன்னு, இது வந்து சிங்கிள் வேல்யூ, அதாவது சிங்கிள் வேல்யூ ஆட் பண்றதுக்கு. இன்னொன்னு ஆட்ல 2 மெத்தட் இருக்கு. என்ன? ஒன்னு ஆட், இன்னொன்னு என்ன? அப்டேட். யா, ரைட். செட்ல வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணும்போது ஆடுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் செட்டோட ஒரு செட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அப்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ்ல எவ்வளோ இது மெத்தட்ஸ் இருக்கு? பைத்தான் செட்ஸ்ல ரிமூவ் பண்றது எப்படி பண்ணுவீங்க? ரிமூவ், டிஸ்கார்ட். போன டைம் இந்த 4 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அது கூட இன்னொரு 4-5 பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. லைக் ஸ்ரீனிதா, சரண், கிருஷ்ணன். டிஸ்கார்ட், ரிமூவ். ஓகே, ரிமூவ் என்ன பண்ணோம்னா சிங்கிள் வேல்யூ தான் ரிமூவ் பண்ணும். பட் நாம கொடுக்குற அந்த செட்ல வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய வேல்யூ இல்லைங்கிறப்ப அது எரர் ரைஸ் பண்ணும். டிஸ்கார்டு வந்து அந்த ரிமூவ் பண்ற வேல்யூ இல்லைன்னா எரர் ரைஸ் பண்ணாது. இதுதான் ரிமூவ்க்கும் டிஸ்கார்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். பாப் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன எது யூஸ் பண்றோம் அதுங்கிறது இது டெலிட் ஆனாலும் மறுபடியும் ஒரு செட்டை டிஸ்பிளே பண்ணும் பாப். நெக்ஸ்ட் கிளியர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடும். வேல்யூஸ், ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு வெறும் எம்டி செட்டா கொடுக்கறது வந்து கிளியர். டெல் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா அந்த செட்டையே ஃபுல்லா டெலீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிடுவோம். அதனாலதான் அது வந்து எரர்னு காமிக்குது. கொடுக்கும்போது டெல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நேம் எரர், திஸ் செட் இஸ் நாட் டிஃபைன்னா நம்ம டிஃபைன் பண்ண அந்த செட்டே இல்லை, டெலீட் ஆனதுனாலதான் அது வந்து நேம் எரரா எக்ஸிக்யூட் ஆகுது நம்மளுக்கு.
பைத்தான்ல லூப்ஸ்க்கு அதாவது செட்ஸ் லூப்ஸ்ல என்ன லூப் யூஸ் பண்ணணும்? நாம பார்த்தது என்ன லூப்ஸ் பார்த்தோம்? ஃபார் லூப். யா, கரெக்ட். பைத்தான்ல ஜாயின் செட்ஸ் செட்ஸை வந்து ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் நாம யூஸ் பண்ணோம்? 3 தான் மெயினா சொன்னேன். அது என்னென்னு சொல்லுங்க. 3 தான் சொன்னேன். அந்த 3 என்னென்ன ஜாயின் பண்றதுக்கு? ஜாயின் பண்றதுக்கு யூனியன் ஒன்று யூஸ் பண்ணோம். இன்னும் 2 என்ன? ஓகே, கரெக்ட். யூனியன், இன்டர்செக்ஷன், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். யூனியன் என்ன பண்ணும்னா 2 செட் கொடுத்தீங்கன்னா அந்த 2 செட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி இன்னொரு செட்ல கொடுக்கும். டூப்ளிகேட்டை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். டூப்ளிகேட்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட். இன்டர்செக்ஷன் என்ன பண்ணும்னா 2 செட்ல இருக்க வேல்யூஸ்ல எது சேமா இருக்கோ அந்த வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கும். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் என்ன பண்ணும்னா 2 செட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே கம்பைன் பண்ணும். பட் ரெண்டுலயும் சேமா இருக்கிற வேல்யூவை அது வந்து எக்ஸெப்ட் பண்ணிடும், அதாவது அதை அவாய்ட் பண்ணிடும். இது வந்து பைத்தான்ல சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து செட்ஸ் மெத்தட்ல ஒரு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. யாராவது ஒருத்தர் வந்து மெத்தட் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணதுல ஆட் அப்படிங்கிற மெத்தட் மாதிரி யாரோ ஒருத்தர் 5-6 மெத்தட் சொல்லுங்க. 5 மெத்தட்ஸ் எனி ஒன் இல்லை, யார் வேணாலும் டைப் பண்ணுங்க சாட்ல. எப்படி இருந்தாலும் மைக் ஆன் பண்ண மாட்டீங்க. ரெண்டு சர்வே ஃபார்முக்கு ஒரே கொஸ்டின் இருக்கு. செட் மெத்தட்ஸ்னா வேற எதுவும் இல்லடாமா. நாம இப்போ ஆட் யூஸ் பண்ணோம்ல, ஆட் பண்றதுக்கு ஆட் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல அது. அப்புறம் கிளியர் ஆஃப், டெலிட் ஆஃப், யூனியன் ஆஃப், இன்டர்செக்ஷன் ஆஃப், இது எல்லாம் தான் செட் மெத்தட்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து தனித்தனியா பார்த்துருப்போம், இது இதுக்கு யூஸ் பண்ணலான்னு. இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா நம்ம எதுல பாக்குறோம்னா மெத்தட்ஸ். இது எல்லாமே ஒரு மெத்தட்ஸ். அதுல இல்லாத 3 தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஈஸ் டிஸ்ஜாயிண்ட், ஈஸ் செட், ஈஸ் சூப்பர் செட்னு சொன்னேன். ஈஸ் டிஸ்ஜாயிண்ட் வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எக்ஸ்ல என்ன இருக்கோ அது ஒய்ல இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இல்ல ஈஸ் சப்செட்னா எக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ஒய்ல பிரசன்ட் ஆயிருந்தா ட்ரூ. ஈஸ் சூப்பர் செட்னா ட்ரூ எப்போ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணனா ஒய்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எக்ஸ்ல இருக்கணும். ஈஸ் டிஸ்ஜாயிண்ட் lost and lost before class. Wait a minute Google. நீங்க போன கிளாஸ்ல அது வேறயா? ஓகே, எந்த கிளாஸ்க்கு? லாஸ்ட் கிளாஸ் நாங்க பார்த்துக்குவோம், அதாவது ஃப்ரைடே கிளாஸ் செக்ஷன் பார்த்துக்கிறேன். பட் லாஸ்ட் பிஃபோர் கிளாஸ் நிரஞ்சன் அண்ட் திவானை தான் நீங்க கேட்கணும். கோகுல் ஜே. ஓகே, திவான் ஆர் நிரஞ்சன்? ஹலோ. கிளாஸ் முடிஞ்சதுமா, அவ்வளோதான் செட்ஸ்ல. ஒரே நிமிஷம் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். செட்ஸுக்கும் டப்புளுக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? தெரிஞ்ச சாட்ல போடுங்க. திவான் கிளாஸ் முடிஞ்சது, அட்டெண்டன்ஸ் டேக் பண்ணிட்டீங்களா? அட்டெண்டன்ஸ்ல எடுத்தாச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போன கிளாஸ் என்கிட்ட வந்து அட்டெண்டன்ஸ் செக்கிங் லிங்க் கேக்குறாங்க. அட்டெண்டன்ஸ் செக்கிங் லிங்க் வேணுங்கறாங்க.
நீங்க ஆல்ரெடி ஒரு டைம் போன இது எப்போவோ எடுத்தப்போ சென்ட் அன்னைக்கு பண்ணீங்க. அன்னைக்கு சென்ட் பண்ணாங்களோ மெயில், கண்டினியூஷன் கிளாஸ் கண்டினியூஷன் மெயில், ஓப்பன் சோர்ஸ் லேப் அப்படின்ற மெயில் ஐடில இருந்து வந்ததுக்கும். அப்படியா? ஓகே. அதுலயே இருக்கும். ஓகே. ரிதன்யா சொல்லியிருக்கிறாங்க பிராக்கெட். ஓகே, அதுல ஓப்பன் பிராக்கெட் யூஸ் பண்ணணும். இதுல வந்து கர்லி பிரேசஸ். ஓகே, மேஜர் டிஃபரன்ஸ் 1 பாயிண்ட். ஓகே. ஏன் ரிதன்யா மட்டும்தான் கவனிச்சாங்களா? நீங்களும் கவனிக்கவே இல்லையா? போன கிளாஸும் ரிதன்யா, சஞ்சித், சிவப்பிரியா, ஸ்ருதி இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் டெய்லி நோட் பண்ணுவோம் யார் யார் இன்ட்ராக்டிவாக இருக்கிறீங்கிறத டெய்லி நோட் பண்ணி நாங்கள் அதுக்கு ரேட்டிங் கொடுப்போம். ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு இது. நாங்கள் இந்த முடிஞ்சோடனே ட்ரைனிங் முடிஞ்சோடனே 15th டே நான் உங்களுக்கு அசஸ்மெண்ட் வைக்கும்போது அதை அப்போவே முடிச்சு காமிக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுப்போம். இதுக்கு மினிமம் வந்து 10க்கு எவ்வளோ ரேட்டிங் நாங்கள் கொடுப்போம். உங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் கொடுப்போம். ஏன்னா செக்ஷனை ஹேண்டில் பண்ணுறது நாங்கள் உங்களுக்கு வந்து இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பிராக்கெட் மெயினான ஒரு பிராக்கெட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர்டர், அன்ஆர்டர்ட், அன்சேஞ்சபிள், அதுல பிரச்சனை இல்லை. இது வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ண, அது அலோவ் பண்ணாது. என்ன மெத்தட்ஸ்ல காப்பி, அங்க காப்பி இன்னொன்னு என்ன பார்த்துருக்கோம்னா காப்பியும் இண்டெக்ஸும் பார்த்துருப்போம். இதுல கொஞ்சம் நிறைய இருக்கும், பட் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். செட்ஸ், லிஸ்ட்டு, டப்புள், செட்ஸ், டிக்ஷனரி, இந்த 4ஐயும் நீங்க படிச்சுட்டு 4க்கு டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குன்னு கிளியரா எழுதி வச்சிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ரொம்ப ஈஸியா இருக்கும். நாம பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ, பட் எனக்கே ரிவைஸ் பண்ணும்போது பார்க்கும்போது இவ்வளோதான் இருக்குல்ல அப்படின்னு தோணும். ரொம்ப ஈஸி. செட்ஸ் பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், பட் நம்ம போடும்போது சின்ன எரர் காமிச்சாலுமே அது அப்படியே நின்றும். இன்னைக்கான கிளாஸ் அவ்வளோதான். தேங்க்யூ, எல்லாரும் கவனிச்சுக்கு ரொம்ப நன்றி. திவான் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? நிரஞ்சன், திவான் யாராச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஹலோ, 1 minute. Yeah, if you are good, you can wind up. ஹலோ, யாரோ ஒரு ஹலோ. லாஸ்ட் கிளாஸ் லோகனிசாந்துக்கும் அட்டெண்டன்ஸ் ஆப்சென்ட் மார்க் ஆயிருக்கு. அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்னால அவனால பேச முடியல, அதனால என்ன சொல்ல சொன்னான். திவான், லாஸ்ட் கிளாஸ்ல தி லைக் தேங்க்யூ பேர் என்ன, கோகுல் ஜே அண்ட் லோகனிசாந்த் அந்த பேருக்கும் பிரசன்ட் போட்டுருங்க. ஆனா வந்து இல்ல அதெல்லாம் முன்னாடியே சொல்லிருக்கணும் இல்லையா? இப்ப சர்வே ஃபார்ம் கூட டெலீட் பண்ணியாச்சு. அது எப்படி கோகுல் ஜே லோகனிசாந்த் ரெண்டு பேரும் கரெக்டா நான் எப்படி ஆப்ஷன் போட்டுருப்பேன்? நீ ஆப்ஷன் போடல, அருண் போட்டுறீரா? பிகாஸ் இல்ல நான் தான் போட்டேன். லாஸ்ட் கிளாஸ் நான் தான் எடுத்தேன். சாரி, அருண் தான் எடுக்கறானா? அதோனா இல்ல உங்க கிளாஸ்க்கு நான் எடுப்பேன், எங்க கிளாஸ்க்கு நீங்க எடுப்பீங்க. இல்ல, நான் 11th டே கிளாஸ் 10th ஃப்ரைடே எடுக்கும்போது ஃப்ரைடே அதுக்கு முந்தின கிளாஸ் சொன்னாங்க. ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணும்போது 6th டே கிளாஸ் எனக்கு ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க அப்படிங்கறாங்க. சபா, அது ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. கோகுல் ஜே அண்ட் நேம் லோகனிசாந்த். ஸோ நீங்க ரெண்டு பேரும் நாங்க 2 டைம் அட்டெண்டன்ஸ் எடுப்பேன். ஆக்சுவலா பார்த்தோம்னா 2 டைம் ஏதாச்சும் 2 ரேண்டம் டைம் எடுப்போம். 2 டைம் மட்டும் தான் ப்ரெசென்ட் இருக்கும். நீங்க 2 டைம்ல நீங்க லாஸ்ட்ல ஜாயின் பண்ணிப்பீங்க. இது இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் மட்டும் ஜாயின் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து லெஃப்ட் ஆயிப்பீங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கோ அதான் எடுக்காம மட்டும் வந்துப்போம். ஸோ இனிமே இல்லைன்னா அன்னைக்கே வந்து ஓப்பன் சோர்ஸ் BIT சர்டிக்கு மெயில் பண்ணிடுங்க. பிகாஸ் நாங்கள் சர்வே ஃபார்ம் வந்து அன்னைக்கே டெலீட் பண்ணிடுவோம் ரெஸ்பான்ஸை. ஓகே, யா.